ஜெய்சந்திரன் இவர்கள் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினால நல்ல ஒரு பழுத்த பழம், அதாவது வேதத்தை நல்லா கரைச்சு குடித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு மேலே பைபிள் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல ஐயா? விசேஷத்த செய்தியை அவர்கள் கொண்டு வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்கள் வரவேற்ப. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கல்வியினுடைய ஆராய்ச்சி நிறுவனம், அதில் நான் லெக்சராக இருந்தேன். ஆசிரியர்கள் எவ்வாறு பாடம் சொல்லித்தர வேண்டும். இப்போ ஒரு ஆசிரியருக்கு எல்லா பாடத்துலேயும் எல்லா பேரும் வெல்வர்ஸாக இருக்க மாட்டாங்க. அவங்க சயின்ஸாக இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி படித்ததுலேயே ஒரு சப்ஜெக்ட் அவர் நல்லா சொல்லுவார், ஒரு சப்ஜெக்ட் நல்லா சொல்லித்தர மாட்டார். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அங்கே அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் ஆராய்ச்சி பண்ணி எந்த பகுதியில் யார் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதை சொல்லித்தரவங்களை இங்கே கொண்டு வந்து விடுவோம். இவர் எங்கே நல்லா சொல்லித்தரோ எந்த பாடத்தை இவரை கொண்டு போய் அங்கே சொல்லித்தர வைப்போம். அதாவது நம்முடைய எய்ம் என்ன என்றால், மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தெரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். நீங்க உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லவே இல்லை, அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னார். அப்ப கை கொள்ளும்படின்னா புரியாம கை கொள்ள முடியாது. ஆனா இன்றைக்கு என்ன நிலவரம் நடக்குதுன்னா, யாராவது ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா அதை பல இடத்துக்கும் அந்த பிரசங்கம் போகுது. அது வேதத்தில் இருக்கா, அது உண்மையா அப்படின்னு ஆராய்ச்சி யாரும் பண்றதில்லை. ஆகையினால என்ன நடக்குதுன்னா, தவறான செய்தி, பைபிளினுடைய தவறான செய்தி எல்லா இடத்துலையும் பரம்பிக்கிட்டு இருக்கு. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தர் கூட இதை படிக்கலையா? அப்ப ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். இப்ப பேசுன்னு சொன்னாரு, 2 தடவை அடிச்சு போட்டாரு, ஆகினால கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. இதை தவிர வேற கருத்து யாருக்காவது இருக்கா? நான் கேட்கறது கானான் தேசத்துக்குள்ள போக முடியலங்கிறதுக்கு வேற காரணம் ஏதாவது இருக்கா? வேதத்தில் நம்ம பேசுறது எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, வேதத்தை தவிர எதுவுமே பேசக்கூடாது. இப்ப கர்த்தர் இவங்க 2 பேர்த்து மேலையும் என்ன குற்றம் சொல்றாருன்னு பாருங்க. நீங்க விசுவாசிக்கல. அப்போ ஒரு கேள்வி இங்க வருது, என்ன விசுவாசிக்கவில்லை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய நாமம் பரிசுத்தம் விளங்கும்படி நீங்கள் விசுவாசியாமல் போனபடினாலேன்னு இங்க சொல்லுது. அதுக்கு முன்னால இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ, அந்த இடம் தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். புறப்பட பண்ணுவோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. வந்தது ரைட்டு, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இப்ப புறப்பட பண்ணுவோமோ அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா, நீங்க இவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, நாங்க இந்த கண்மலையிலிருந்து உங்களுக்கு தண்ணியை புறப்பட பண்ணுவோமோ அப்படின்னா புறப்பட பண்ண மாட்டோம். அப்ப விசுவாசிக்காம தண்ணீர் வராது என்று அடித்தார்கள். ஆனா தண்ணி வந்துருச்சு. அவருடைய நோக்கம் நிறைவேறணும். ஏன்னா 10, 12, 15 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். சரி, இந்த ஒரே இடத்துல ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? முடியாது. அதுக்கு வேறொரு வசனம் வேணும், தேவை. இப்ப சங்கீதம் 106வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அவன்கிறத அந்த இடத்துல மோசேன்னு போட்டுங்க. மோசேயினுடைய ஆவியை அவர்கள் விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினாலே பதறி பேசினான். ஊர்ஜிதமாகுது. புறப்பட பண்ணுவோம்னு சொல்றதுக்கு பதிலா புறப்பட பண்ணுவோமோன்னு சொன்னாங்க. அந்த அர்த்தம் வேற மாதிரி மாறிடுச்சு. இவங்க வராதுன்னு அடிச்சாங்க, ஆனா வந்துருச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுதான் வேதம். இதை போல சத்தியங்கள் நிறைய இருக்கு. நான் சும்மா உதாரணத்துக்காக ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட் போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம்
இப்போ நீங்கள் இங்கே 15 பேர் இருக்கீங்க, 1500 பேராக பார்க்குற மினிமம் அப்படின்னு நீங்கள் குறைஞ்சது 1000 சொல்லுவீங்க, ஒரு 100 பேர் 1500 பேர் இந்த மாதிரி இல்லை. இட்ஸ் பைபிள் ஸ்டடி. சந்தேகம் இருந்தால் இங்கேயே தெளிவுபடுத்துங்க, தெளிவாக இதை விட்டு போகணும். நம்ம எந்த சத்தியத்தை சொன்ன எந்த சந்தேகமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கு எழுதுன்னு சொல்றார். இந்த 7 சபைகள் எது என்று சொன்னால், முதல்ல எபேசு சபை, அப்புறம் சிமிர்னா சபை, அப்புறம் பெர்கமு சபை, அப்புறம் தியத்தீரா சபை, அப்புறம் சர்தை சபை, அடுத்தது பிலடெல்பியா சபை, அடுத்தது லவோதிக்கா சபை. இந்த 7 சபைக்கும் நீ எழுது அப்படின்னு சொல்றார். இது நல்லா இந்த 7 சபை. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வலது கையிலே 7 நட்சத்திரங்களையும் 7 குத்துவழக்குடைய மத்தியிலும் அவர் உலாவுகிறார். இது அப்படியே பிசிக்கலா தான் எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்பிரிச்சுவலுக்கு வர்றோம். வலது கையில 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார், 7 குத்து விளக்கு இருக்கிறது. இங்க அவரே சொல்றாரு, அவர் 7 நட்சத்திரம்னு காமிச்சிட்டாரு. ஆனா இந்த ரகசியத்தை அவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? தூதன் மூலமாக நம்முடைய யோவானுக்கு சொல்லுகிறார். நீ கண்டேல அந்த 7 நட்சத்திரமும் அது 7 சபைகளாம், 7 சபைகளின் தூதர்களாம். இதுக்கு மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் காமிச்சிட்டாரு, அதனுடைய ரகசியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. இதுக்கு மேல இது ஊழியக்காரங்க நம்ம மொழிபெயர்க்க கூடாது. இன்னைக்கு அப்படி மொழிபெயர்த்ததினாலே இதுக்கு பின்னால வர்ற காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. சபைகளுடைய தூதர்களாம், இது 7 சபைகளாம். இதுல எந்த சந்தேகமும் இல்லைல்ல? அடுத்ததுக்கு போலாம். ரைட். இப்ப 2வது அதிகாரம் 1வது சபையை பற்றி பேச போறோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இதுல என்ன கேள்வி கேட்கிறாங்க? எபேசு சபைக்காரங்களுக்கு எபேசு சபைக்கு சொல்லணும், ரைட்டு. எபேசு சபை தூதனுக்கு எதுக்கு எழுதணும்? தேவையாது. எபேசு சபை தூதனுக்கு எதுக்காக எழுதணும்? அதனால இது எபேசு சபை தூதனுக்கு கிடையாது, அந்த சபைக்கு தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது தவறு. இப்ப இந்த 7 சபையினுடைய அந்த தூதர்களுக்கு, இப்ப எபேசு சபையின் தூதனுக்கு ஏன் எழுதணும் அப்படின்னா, அந்த எபேசு சபையினுடைய தூதன் இந்த எபேசு சபையினை பார்த்து என்ன, அவனுடைய ஆக்டிவிட்டி என்ன, அவனுடைய உணர்வுகள் என்ன, நான் பார்க்கிறேன், நல்லா பார்க்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். இப்ப என்னை பற்றி சொன்னா தான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா துக்கமா இருந்தா துக்கமா இருக்கேன்னு நான் சொல்ல முடியும். இது ரெண்டுமே இல்லாம என்னை பற்றி சொல்லலைன்னா அந்த தூதன் என்ன, அவனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி நமக்கு எப்படி தெரியும்? ஆகையினாலே எபேசு சபையின் தூதனை பற்றி தெளிவாக சொல்லுகிறது. அப்ப ஒவ்வொரு சபைக்கும் என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சபையை பற்றி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன நிலைமையிலே இருந்தே பேசுகிறார். முதலாவது ஒன்று, அதில் அர்த்தம் உண்டு. நீங்க பின்னால பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமா போகும். முதல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய நிலையை சொல்லுகிறது. இரண்டாவது, அந்த தூதனுடைய உணர்வுகளை சொல்லுகிறது. மூன்றாவது, அந்த சபையினுடைய நற்கிரியைகளை சொல்லுகிறது. நான்காவது, அந்த சபையினுடைய குறைகளை சொல்லுகிறது. ஐந்தாவது, அந்த சபைக்கு நியமிக்கப்பட்டுள்ள ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். 6 காரியங்களை சொல்லுகிறது. சொல்றேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய நிலையை பற்றி சொல்லுகிறது. முதல்ல எடுத்தோன்ன. இரண்டாவது, அந்த சபையினுடைய தூதனுடைய அவனுடைய எமோஷனல் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறது. மூன்றாவது, அந்த சபை
செய்யக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லுது. 4 அந்த சபையினுடைய செய்யக்கூடிய குறைகள் அல்லது தீமைகளை பற்றி சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியா இந்த நன்மைக்கு தகுந்த ரிவார்டு சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியா அந்த சபை செய்கிற தீமைக்கு பனிஷ்மெண்ட் சொல்லுது. அப்ப ஒரு சபையில இந்த 6 காரியங்களை பற்றியும் சொல்லுகிறது. இன்னொரு முக்கியமான காரியம், இனிமேல் சம்பவிக்க வேண்டியதுன்னு முதல்ல படிச்சோம் இல்லையா? அப்ப இந்த யோவானுடைய காரியத்துக்கு அடுத்தபடியா இனிமேல் சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டியதை பற்றி தான் சொல்லப்படுகிறதே தவிர அந்த 7 சபை இருக்கிற இடம் அந்த சபையினுடைய நிலவரத்தை பற்றி சொல்லவில்லை. அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ லட்சங்கள் லட்சாதி லட்சங்கள் உள்ள சபைகள் அத்தனையும் இந்த 7 சபைகளுக்குள்ளே அடங்குகிறது. இதுதான் பேசிக் பாயிண்ட். இதை வச்சுதான் பின்னால நம்ம கண்டுபிடிக்க போறோம். எந்த சபைகளா இருந்தாலும் இந்த 7 சபைகளுடைய அடிப்படையில் தான் கீழே தான் வருகிறது. இது புரிந்தால் அடுத்ததை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது வருவோம். இப்ப ஒவ்வொரு சபைக்கும் அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு குழு கொடுத்திருக்கு. அதுதான் அந்த ரகசியம். அந்த குழுவை கண்டுபிடிச்சா அது எந்த சபை என்று நம்ம கண்டுபிடித்தலாம். இப்ப எபேசு சபையை பற்றி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்பதான் கண்டுபிடிக்க போறோம். இந்த எபேசு சபை என்பது எது? ஏன்னா எது எந்த சபை, எங்க போகக்கூடாது, எங்க போகணும், எது நல்ல சபை, எது தீமை, எது நல்லது, நம்ம ஜனங்களுக்கு போதிக்கணும் இல்லையா? விசுவாசிகளுக்கு போதிக்கணும்ல. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ரகசியங்களை சொல்வதற்கு நாங்கள் உக்கரானம் பெற்றிருக்கிறோமே. அப்ப நம்மளாம் என்ன பெற்றிருக்கோம்? இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை சொல்லுவதற்கு நாங்கள் உக்கரானம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையில நாங்கள் இருக்கிறோம். அது சொல்லலைன்னா நாங்கள் அந்த கடமையை விட்டு நாங்கள் நழுவுறோம், நாங்கள் தப்பிக்கிறோம். இப்ப அடுத்தபடியாக இப்ப எபேசு சபைக்கு வரும் பாருங்க. எபேசு சபையின் தூதர் நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதா. இப்ப எபேசு சபைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமை என்ன? வலது கையில 7 நட்சத்திரங்களை வச்சுட்டு 7 குத்து விளக்கினுடைய மத்தியில உலாவுகிறவர் சொல்லுகிறதா. இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்டேட்டஸ். ஒண்ணு சரியா? அடுத்தது வாசிக்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்ப இந்த சபை என்ன சபை? பொய்யான சபை, பொய் நிறைந்த சபை, பொல்லாப்பு நிறைந்த சபை. நான் சத்தியத்தை சொல்றதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய கருத்தெல்லாம் எங்கேயும் சொல்லலை, வேதத்தில் உள்ளதை மாத்திரம் தான் நான் சொல்றேன். இப்ப இதுல குழு கொடுத்துருக்கு. எந்த குழுவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு ஈஸி அப்படின்னா, இப்ப பாருங்க, அவங்க பொல்லாதவர்கள் எப்படி கண்டுபிடிக்க? எல்லா சபையிலும் தான் பொல்லாதவங்க இருக்காங்க. அப்ப இந்த சபையில தான் சொல்ல முடியாது, அப்ப அதை கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது பாருங்க, தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அவங்க சோதித்து பொய்யர் என்று கண்டு. அப்ப அவங்க அப்போஸ்தலர் இல்லை, ஆனா அப்போஸ்தலர்னு சொல்றாங்க. எந்த சபையில எப்படி சொல்றாங்க? சொல்லுங்க, தெளிவா வெளியே சொல்லுங்க. எபேசு சபையை விட்டுருங்க, இன்னைக்கு இருக்க சபையை பேசுங்க.
மெயினான சபை டிபிஎம்ல சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. டிபிஎம்ல யாரு போய் கேட்டாலும் நாங்கள் அப்போஸ்தலர்கள், எங்க பாதத்தில் கொண்டு வா, நாங்க கொடுக்குற ஞானஸ்தானம் தான் ரைட்டு, யாரு ஞானஸ்தானம் கொடுத்தாலும் அது தப்பு, அப்போஸ்தலருடைய கையில ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் ரைட்டு, நீங்க யாரு கொடுத்தாலும் இதெல்லாம் போச்சு, நீ எங்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடு. அவர்கள் அப்போஸ்தலர் என்று கூறுகிறார்கள். சரி, இப்ப இவங்க அப்போஸ்தலர்னு சொல்றாங்களே, அது சோதிச்சு பார்க்கணும்ல. எப்படி சோதிச்சு பார்க்கறது? அப்போஸ்தலர் யாருன்னு தெரிஞ்சா தானே சோதிச்சு பார்க்க முடியும். அப்போஸ்தலர் யாருன்னு தெரிஞ்சா தானே நீ சொல்றது பொய்ன்னு சொல்ல முடியும். நம்ம அப்போஸ்தலர் தெரியாம அவங்க பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய பதில் என்ன என்று சொன்னால், அப்போஸ்தலர் என்பது யார் என்ற கேள்விக்கு நாம் தெளிவாக பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர், அனுப்பப்பட்டவன் என்பது பொருள். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அவர் அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் அனுப்புகிறேன் சொல்றார். ஓநாய்களுக்குள்ளே ஆடு போனால் திரும்பி வருமா? திரும்பி வந்ததா? வரல. அப்ப ஓநாய் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து அல்ல ஏற்றுக்கொள்ளாதவர்களை அங்கே குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவங்க நம்ம போய் சொன்னா அவன் எப்படி ஏற்றுக்கணும்? நம்மளை உதப்பான், சாகடிப்பான், அதான் நடக்கும். அப்ப இங்கே ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய மத்தியிலே போய் ஊழியம் செய்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள். அடுத்தது, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இங்க வந்தாரு? இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஓநாய்களுக்கு மத்தியில் ஆடு அனுப்பினது போலதான் பிதா அவர் அனுப்புறார். அவர் திரும்பினாரா? திரும்பல, அவரையும் கொண்டாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய மத்தியிலே ஊழியம் செய்து இயேசு கிறிஸ்துடைய மகிமையையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை பற்றி பேசுவது மாத்திரம்தான் அப்போஸ்தலர்கள். இது ஒண்ணு. அடுத்தது, இந்த அப்போஸ்தலருக்குள்ள அடையாளம் என்ன? அப்போஸ்தலர் அதுக்கு அடையாளம் வேணும்ல. அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலருக்குள்ள அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. அப்ப அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் என்பது இங்கு தெளிவாக பவுல் சொல்லுகிறார். இந்த முதல் கேள்விக்கு இந்த பதில். அடுத்த கேள்வி, அடுத்த இதுல இருந்து டெரிவேஷன் பண்ணது லாஜிக். சபையிலே உட்கார்ந்து ஊழியம் செய்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. வர முடியுமா? வர முடியாதா? வாசனத்தின்படி அதுதான் உண்மை. இதுக்கு ஆதாரம் வேணுமா வேணுமா? இது நான் சொல்றேன், இது என்னுடைய சொந்த கருத்தா கூட இருக்கும், அது தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம முக்கியம். 3 யோவான் எடுங்க, முதல் வசனத்தை வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அப்ப பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இது யார் எழுதுறா? யோவான் எழுதுறார். யோவான் யாரு? அப்போஸ்தலருங்க. மேல பாருங்க, யோவான் அப்போஸ்தலர் தான் இருக்கு. அப்புறம் எப்படி மூப்பனானாரு? எங்க நான் அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும் போது நான் அப்போஸ்தலன். சபையில வந்து உட்கார்ந்த பிறகு நான் மூப்பேன். அதான உண்மை. நான் இன்னைக்கு பிசிக்கல் எஜுகேஷன் லெக்சரர், இன்னைக்கு நான் இன்னைக்கு ஊழியக்காரர்.
அப்ப மூப்பனாக இருந்து விட்டு, மூப்பன்கிறத அதுக்கு பிறகு பாஸ்டர்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த பாஸா இருந்துட்டு நான் வந்து அப்போஸ்தலர் என்பது தவறு. இப்ப கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப என்ன ஊர்ஜிதமாகுது? இப்ப நமக்கு தெரிகிறது இல்ல, டிபிஎம் சபை வந்து தாங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே இவர்கள் எபேசு சபை. ஆனா டிபிஎம் என்று மாத்திரம் நான் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இதே மாதிரி சொல்லுகிற எந்த சபையா இருந்தாலும் அது வந்து எபேசு சபை. இது இரண்டாவது டெரிவேஷன் முடிச்சாச்சு. இப்ப ஒன்ன கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வாங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அவங்க யாரு? அவங்க யாரு? பொல்லாதவங்க, சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அவங்க யாரு? பொல்லாதவங்க. ஏங்க ஒரு சபையில உலகத்தை விட்டு, ஊரை விட்டு, ஜனத்தை விட்டு எல்லாத்தையும் பிரி இயேசுக்காக நான் சாகிறேன் வந்தவங்க பொல்லாதவன் எப்படி சொல்ல முடியும்? ஆனா வேதம் சொல்லுது. வேதம் சொல்றதான உண்மை. அப்ப அந்த சபைக்குள்ளே இந்த பொல்லாப்பு நுழைந்ததுக்கு காரணம் என்ன? பிசாசுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுக்காம உள்ள நுழைய முடியாது, அவன் வர முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து உள்ள நுழையிறதுக்கு, இந்த பொல்லாப்பு உள்ள நுழையிறதுக்கு அங்க ஏதாவது கேப் இருக்குனால ஆண்டவர் கண்டுக்க முடியல. ஏன்? அந்த எபேசு தூர பிரயாசப்படுறான். என்ன பிரயாசப்படுறான்? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் பொல்லாதவர் சகிக்க, அப்படியே பதறான். இப்படி செய்யறாங்களே, இவங்களை திருந்தனுமே, இவங்க திருந்த முடியாது, திருந்தாம இருக்காங்களே, இவங்க பொல்லாதவா இருக்காங்களே, இவங்க இல்லாம அப்போஸ்தலர் சொல்றாங்க, அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படியாவது அவங்களை திருத்தணும். அதுதான தேவனுடைய சத்தியம், அதுதான பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இப்பொழுது இங்க நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் இதுவும் அந்த தூதனுடைய ஒரு சத்தியம், தூதனுடைய ஒரு முயற்சி. அதுதான் உண்மை. அப்ப அந்த தூதனை வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எதுவுமே கேட்கலன்னு என்னங்க பண்ண முடியும்? எதுவுமே கேட்கல, என்ன செய்ய முடியும்? வாசிங்க. இந்த பொல்லாப்பு வந்ததுக்கு நோக்கம் என்னன்னு பாருங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல. கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, பிசைந்தமா முழுவதையும், புளித்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இது என்ன சொல்லுது? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? புளிப்பு என்றால் மேட்டிமை, கொஞ்சம் புளித்தமா, மேன்மை பாராட்டுதல் மேட்டிமை. அப்ப ஒரு ஆள் மேட்டிமை பாராட்டுனா அந்த சபை முழுவதும் மேட்டிமை தான் பாராட்டும். கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் புளிப்பாக்கும்ல. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் தான் புளிச்சிருக்கு, மாவை பூரா அதில் கொட்டுறோம், எல்லாமே புளிச்சு போகுது. அப்ப இந்த புளிப்புங்கிறது என்ன? மேட்டிமை. அப்ப நான் பிரசங்கியாரு, நான் மேட்டிமையா இருக்கிறேன். என்ன மேட்டிமையா இருக்கேன்? என்ன மேட்டிமையா இருக்கேன்? நான் சீயோனுக்கு போவேன், மற்றவங்களாம் புதிய அரசியல் வருவாங்க, நாங்க வேறுபட்ட ஜனம். மேட்டிமை வந்துச்சா? இந்த மேட்டிமை எங்க பரவும்? சபை முழுவதும் பரவும். அப்ப எல்லாருமே மேட்டிமையா தானே இருப்பாங்க. அப்ப இந்த மேட்டிமையானது புளிப்புக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. புளிப்பண்ணு சாப்பிட்டா அது வேத சத்தியம். இதுதான் 100% உண்மை, மற்றது உண்மை இல்லை. சத்தியம் வேதம், சத்தியம் தான் வேதம். சத்தியம் சொல்லியாச்சு, 2 பேருக்கு விவாதம் வந்துருச்சு, சத்தியமா நான் செய்யலைன்னா அதுக்கு பிறகு பேச்சிருக்கா? இல்ல, விவாதத்துக்கு முடிவு சத்தியம்தான். அப்ப நான் இல்லைன்னு அவன் பரட்டாக்காரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லைன்னு சொன்னா பைபிள் எடுத்து நிரூபிக்கிட்டு யார் வேணாலும் நிரூபிச்சாலும் ஏற்றுக்கொள்ளலாம்.
நமக்கு வேணுங்கிறது யாரும் கெட்டு போக கூடாதுங்கிறதா. சரி, இப்ப இந்த பொல்லாதவங்க வர்றதுக்கு இந்த மேட்டிமை முதலாவது காரியம் என்னது? புளிப்பு. அவங்களுக்குள்ள என்ன புளிப்பு வந்துச்சு? புளிச்சது உப்பே இருக்கு, பண்ணு உப்பு தானே இருக்கு. எப்படி கொடுக்கலான்னு தெரியுமா? கடையில் ஃப்ரெஷ்ஷா செஞ்ச பண்ணை வாங்கிட்டு வந்து பிச்சு கொடுக்குறாங்க. அது புளிச்சதா புளிப்புள்ளதுன்னு சொன்னா, நாங்க ஃப்ரெஷ்ஷா கடையில இருந்து வாங்கிட்டோம்யா, இது எப்படி புளிச்சு போயிருக்கோம்? நான் ஏன் அதை சொல்றேன்? வேத வசனத்துக்கு வா, வேத வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது உப்பு. நீ கொடுத்தது புளிச்சதுன்னா உப்பு இருக்கும், புளிக்கலைன்னா சப்பி இருக்கும். நீ கொடுத்தது உப்பி இருக்கா சப்பி இருக்கா? இதுதானே இருக்கு, அது புளிப்பு தானே. இதுக்கு என்ன சந்தேகம் வேண்டியது? வேதம் சொல்லுது, நான் சொல்லல. வாயில போட்டாலும் புளிப்பு தான் இருக்கும். நம்ம சொன்னா அதுக்கு விதண்டாவாதம் பேசுவாங்க. நம்ம ஏன் விதண்டாவாதத்துக்கு போகணும்? வேதம் சொல்றோம், அவ்வளவுதான். அடுத்தது பாசுங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல. பாருங்க, இந்த வசனத்தை தான் அவங்க காமிப்பாங்க. நான் எல்லாம் தர்க்கம் பண்ணி அவங்களுக்கும் புஸ்தகத்தை எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்சைக்ளோபீடியா மாதிரி அந்த புஸ்தகம் ராவோஜனம். எந்த சந்தேகம் இருந்தாலும் அதில் கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சத்தியத்தையும் சொல்லிட்டேன். பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை, தெரிஞ்சே செய்யறாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. அடுத்தது வாசிங்க. அது ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, பழைய புளித்த மாவோட அல்ல. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவளா இருக்கிறபடியே. இங்க பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆதலால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே. புளிப்பில்ல, புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஏன்? ஏனெனில் தம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பலியிடப்பட்டிருக்கிறாரே. எங்க இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்னைக்கு ஒரு பண்டிகை அன்னைக்கு கொல்ல கூடாதுன்னு அத்தனை பேர் நினைக்கிறாங்க. ஆனா தேவ சித்தம் அந்த நாள் தான் அவர் மரிக்கணும். ஏன்னா இவர் கர்த்தருடைய பஸ்கா. பஸ்கா நாள் அன்னைக்கு தான் பஸ்கா அடிக்கப்படணும். இவர் பஸ்காவாங்க வந்தாரு, பஸ்கா அன்னைக்கு தான் அடிக்கப்படணும். தேவனுடைய சித்தம் யாரும் அதை நிறுத்த முடியாது. அது ராஜாவா இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, ஒரு ஆளும் மறிக்க முடியாது. அவன் சொன்னான், எனக்கு சிலுவையில் அறையவும் உனக்கு விடுதலை ஆக்குவேன், எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியுமா? என்னுடைய பிதா அதிகாரம் கொடுத்தாலும் தவிர ஒன்றும் அதிகாரம் இல்லை. ஏன் முயற்சி பண்ணி விடுதலை பண்றது முடியலையே? நீ சொன்னதே உனக்கு எதிராக நிற்குதே, நீ ராஜா தானே, ஏன் விட்டுட்டு ஓடுன? உனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, முடியாது. அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய செயல். அப்ப இயேசு கிறிஸ்து புதிதாய் பிறந்த மாவு அவர் புளிப்பில்லாம இருக்கிறதுனால நீங்கள் புளிப்பில்லாம இருங்க அப்படின்னு சொல்லுது. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல. இப்ப பழைய புளித்த மாவோட அல்ல. இது பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா? டோட்டலா பிசிக்கல். ஏன் பிசிக்கல் சொல்றேன்னா, அந்த பஸ்கா பண்டிகை நீங்க போனீங்கன்னா அந்த 7 நாள் புளிப்பு இருந்ததுன்னா 7 நாள் புளிப்பு இல்லாம இருக்கணும். அதுக்கு பேரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 7 நாள் அளவுக்கு புளிப்பா இருக்கக்கூடாது வீட்டுல. அப்ப அதே மாதிரி உங்ககிட்டயும் புளித்த மாவா இருக்க வேண்டாம். அந்த வசனத்தை வாசிங்க. அதனால் பழைய புளித்த மாவோட அல்ல. பழைய புளித்த மாவோட அல்ல. பழைய புளித்த மாவு உங்ககிட்ட இருக்க கூடாது. அடுத்தது துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. பொல்லாப்பும் என்னும் புளித்த மாவோடும் அல்ல. இது பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா?
இது ஸ்பிரிச்சுவல். அங்க பிசிக்கலாவும் சொல்லுது, புளித்தமாவோடு அல்லன்னு சொல்லியாச்சு. இங்க துர்குணம் பொல்லாப்பேன்னு புளித்தமாவோடும் அல்ல என்று சொல்லி இங்க ஸ்பிரிச்சுவலாவும் சொல்லியாச்சு. இவங்களை கேட்டா என்ன சொல்றாங்க? பிசிக்கலா இது கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் தான், பொல்லாப்பும் துர்குணம் தான் பேசணும். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேதம் சொல்லதானே உண்மை. ஒரு தடவை கோவம் வந்துருச்சு, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தமிழ் மீறி மாட்டேங்குது இங்கிலீஷ் மீறி மாட்டேன், அவங்க கூட நான் பாதாடி என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் கூட வந்து அவர் சொல்றது ரைட்டு தானே. ஏன்னா தனக்குள்ள ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு பிடிவாதம் பண்ணுறது அது எப்பவுமே இருக்கக்கூடாது. அது வேதத்தை பற்றி அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். தனக்குன்னு ஒரு கொள்கையை ஏற்றி வச்சுக்கிறது, அதுக்காக வேதத்தில் சுற்றி பிடிச்சி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சொல்றது. ஆனால் சரியான முறையில் வேதத்தை ஆராய்கிறவர்கள்ட்ட இந்த கதை உழவாது. வசனத்தை எடுத்து இந்த வசனத்தை படி தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, திரும்ப வாசிங்க அதை. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இப்ப பண்டிகை, இப்ப இங்க நம்ம என்ன புளிப்பில்லாத, இங்க என்ன நம்ம ஆசரிக்கிறோம்? ராபோஜனம். அப்ப இந்த ராபோஜனத்துல புளிப்பில்லாத அப்பம் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். இப்ப இந்த இடத்துல புளிப்புள்ளவங்களா மாத்தினா இவங்க யாரு அப்படின்னா, இவங்க யூதாசை போன்றவர்கள். நான் சொல்றேன், நான் எப்பவுமே நான் சொல்றேன்னா நான் சொல்லிடுவேன், வேதத்தில் இல்லைன்னா நான் சொல்றேன். ஏங்கிறதுக்கு காரணம் சொல்ல, திஸ் இஸ் லாஜிக். இயேசு கிறிஸ்து வந்து அவர் மேசியா என்பதை ஜனங்களுக்கு சொல்லி அறிமுகப்படுத்தி திருஷ்டாந்தப்படுத்துகிறது தான் இந்த சீஷர்களுடைய அப்போஸ்தலருடைய வேலை. ஆனால் இந்த யூதாஸ் என்பவன் இயேசு கிறிஸ்து குற்றவாளி என்று காண்பித்துக் கொடுத்தான். அதே போல இன்றைக்கு நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால், என்னுடைய இயேசு கிறிஸ்து பஸ்காவாகிய கிறிஸ்து, அவர் துப்புரவானவர், அவர் உண்மையுள்ளவர் என்பதை காண்பித்து கொடுக்கிறதுக்கு பதிலாக இவர் துர்குணமும் பொல்லாதவர் என்று காண்பித்து கொடுத்தால் அது யூதாசுக்கு சமம். ஆகையினாலே எந்தவித காரணத்தை கொண்டும் இந்த புளிப்பு அங்கே உதவாது. அடுத்த கீழே வாசிங்க. எபேசபேல நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும். இவ்வளவு யார் சகிச்சுக்கிட்டு இருக்கா? எபேசபேல தூதே, நீ சகிச்சு கொண்டிருக்கிறதையும் இவ்வளவு பார்த்துக்கிட்டு அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன் என்று சொன்னால், இந்த தூதன் நேரடியாக வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த தூதன் யாராவது வச்சுதான், ஊழியக்காரர்களை வச்சுதான் இந்த சத்தியத்தை சொல்ல முடியும். சொன்னா கேட்கணும் தானே. பரலோகத்து போய் சொன்னி, நீ விட்டு நான் போய் சொல்லி என் தம்பியை குணப்படுத்திட்டு வரேன், அங்கே இருக்க எத்தனையோ தீர்க்கதரிசிங்க அவங்க சொல்லிட்டு வரட்டும், நீ சொல்லாமல் கேட்க மாட்டேன், பேசாம இருக்கிறார். அதே போல சொல்லுகிறதுக்கு ஆட்களை அவர் நியமித்திருக்கிறார். திருஷ்டாந்தப்படுத்தி பேசுவதற்கு ஆட்களை நியமித்திருக்கிறார். அவைகளை அவர்கள் கேட்கட்டும். வாசிங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? இவங்க துர்க்கணத்தில் இருந்தோ, இவங்களுடைய பொல்லாப்பில் இருந்தோ, இவங்களுடைய மேட்டிமையில் இருந்தோ இவங்களை திருப்புவதற்காக அந்த எபேசு சபை தூதன் அவன் இடைவிடாமல் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். அடுத்தது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இத போய் நீங்க டிபிஎம் சபையில் இருக்கிறவங்க யார வேணாலும் கேளுங்க, இது ஆமான்னு ஒத்துக்குவாங்க. ஆதியில இருந்த மாதிரி இல்ல, இப்ப எல்லாம் கெட்டு போச்சு. அந்த காலத்துல எல்லாம் ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி வந்தாங்க, ஏன் துட்டு இல்லை, விசுவாசிகளை நம்பி இருந்தாங்க. இதை நான் சொல்லல, ஒரு பாஸ்டர், ஒரு மனோகர்ங்கிற பாஸ்டர் சிபிஎம் சபையில் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? இதே புத்தூரில் நான் காய்கறி வாங்க போவேன், எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க, நான் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் வாங்கிட்டு போன பிறகு நான் போய் வாங்குவேன். ஏன் அப்படின்னா, ஒரு கத்திரிக்காய் கொடுங்கன்னு கேட்பேன். அவர் சொன்னதுங்க. அன்னைக்கு ராத்திரி பகலும் ஸ்தோத்திர சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது.
இன்றைக்கு பாத்திர சட்டம் தான் கேட்குது. அவர் சொன்ன வேர்டு அப்படியே சொல்றேன் நான். அங்க இருக்கிறவர்களுக்கு யாரும் நிம்மதி இல்லை, யாருக்கும் திருப்தி இல்லை. ஆனால் ஒன்று, இதற்கு பதில் வேறு எங்க போவேன்? எந்த சபை இருக்கு சொல்லுங்க, நான் பாருங்க. அங்க இருக்க நன்மை இங்க இருக்கா? இல்லையே. அதுக்கு இணையான ஒரு சபை உருவாகுமானால் அத்தனை பேர் இங்க வரதுக்கு ரெடியா இருக்காங்க. எந்த சபையிலங்க தீர்க்க தரிசனம் இருக்கு இன்னைக்கு? அங்க போனா ஒவ்வொரு இடத்துலயும் தீர்க்க தரிசனம், வியாக்கியானம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அங்க வியாக்கியானம் வர செயல்படுது. இன்னைக்கு சபையா அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜபம் போதும், வேற ஒண்ணுமே அவங்களுக்கு தேவையில்லை. தீர்க்க தரிசனம் போது, வியாக்கியானம் போதும். நம்ம அதுக்கு முயற்சி பண்றோமானா இல்லை. பாஸ்டர் கூட அதான் சொன்னா, நீங்க தீர்க்க தரிசனத்தை பற்றி எப்படி சொல்லணும் என்னன்னு பேசுங்க, நான் அதுக்கு வச்சிருக்கிறேன். நான் அது ராத்திரிலாம் உட்காந்து அதான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் காலையில் இருந்துச்சு நீ இதை சொன்னோன்னு ஆவியானது ஒன்று விட்டு வந்தோன்னு சொன்னேன், அப்படித்தான் செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆனால் ஆவியானவர் இதை பேச சொல்கிறாரு, எதுக்கு பேச சொல்கிறாரு எனக்கு தெரியல. நான் இதை சரியாக கூட ப்ரிப்பேர் பண்ணல. காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போவேன், அது கூட போகல, உட்காந்துட்டு நான் கொஞ்சம் குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆகினால அவர் ஒரு 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 திட்டம் வைத்திருந்தாரா, திட்டத்தை நோக்கி அவருடைய செயல்பாடு இருக்கும். அடுத்தது வாசிங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து. இப்ப என்ன நிலைமையிலிருந்து விழுந்த? இந்த புளிப்பை முதல்ல வெளியே தள்ளு. ராபோஜனத்துல புளிச்ச ரொட்டியை நீ கொடுக்காத, தூக்கி போடு. இது ஒரு பெரிய காரியமாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னா செயல்படுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க. இது வேணாம், இதை செய்ய அப்படின்னா அது மறுப்பு பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏங்க? பிசாசு இருதை கண்களை குருடாக்கி வச்சிருக்கா. அவன் யார குருடாக்குவான்? யாருனால ஜனங்கள் மேல வருவாங்களோ அவங்கள குருடாக்கியா பூரா கெட்டு போவாங்களே. ஆகினால் அப்படி குருடாக்கி வைத்திருக்கேன். நீங்களே ஜாப் பண்ணுங்க. நான் டெய்லி ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிபிஎன் சபைக்காக நான் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பாறை என்னிடத்துல உண்டு, தேவன் கொடுத்திருக்கிறார். நான் ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு அங்க ஊழியத்துக்கு போறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்? 40 வயசுலயே சாகுறாங்க. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னது, அண்ணே 40 வயசு கூட தாண்ட முடியலன்னு, நாங்க இப்படி எல்லாம் சாகுறமேனு, இதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குமானே. விடிவு காலமே இல்லைன்னு. இல்ல, சத்தியத்தை கீழ்படிச்சா தானே இருக்கும். நீதான் சத்தியத்தை கீழ்படுகிறிய. உங்க சக்கரை வியாதியில செத்துட்டு நான் கத்தற்காக வச்சது. எங்க கத்தற்காக சாகுறது? வேத வசனம் தெளிவா சொல்லுது, நான் சொல்லுவதை கவனமாய் கேட்டு கட்டளைகளுக்கு செவி கொடுத்து சகல நியமங்களையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதியை வரப்பண்ண நானே தேவனாகிய கர்த்தர். நீ இங்க விட்டுட்டியே. அந்த ராபோஜனத்துக்கு நியமமே முக்கியமே அது புளிப்பில்லாது தானே. அங்க விட்டுட்டியே. நீ இந்த வசனத்தை பிடிச்சா அது உனக்கு கொடுத்துருவாரா? ஏசு பரிகாரிய கர்த்தர், ஏசு பரிகாரி. நீ இதை முன்னால இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த கடைசி மட்டும் எடுத்துக்கிறது. எப்ப பரிகாரியாகிய கர்த்தர்? கண்டிஷனல் பிளெஸிங்ஸ். இதை செஞ்சா இதை தரேன். அதுதான் அவர்கிட்ட தயவுதா சொல்ல, யாரா இருந்தாலும் சரி அதை செஞ்சா பிளெஸிங் வருது, அதை செய்யல இல்ல. இதுல எந்த விதமா மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அடுத்தது வாசிங்க. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் டிபிஎம் போல இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள், இந்த சபை, இந்த எபேசு சபை மனம் திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி போடுவேன். எவ்வளவு பரிதாபமான செயல்! ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சு என்ன பிரயோஜனம்? இதனால என்ன நிகழ்ந்தது? என்ன முடிவு? என்ன ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். இங்க ஆரம்பம் சம்பூரணமா இருந்தால் முடிவு கேவலமா இருக்கிறது. ஆகினால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரம் இந்த சபை மனம் திரும்ப வேண்டும். இந்த பொல்லாப்பை உங்க விட்டு நீக்கணும். உங்க பொய்ய
எந்தெந்த இடத்துல நான் அப்போஸ்தலன் சொன்னாங்களோ அங்கெல்லாம் நின்று நான் அப்போஸ்தலன் இல்ல, நான் பாஸ்டர் தான், நான் வந்து மூப்பன் தான் சொல்லி அதை மனம் திரும்பாவிட்டா இவங்களுக்கு உண்டான தண்டனை வரத்தான் செய்யும். அது வேத சத்தியம். இது யாரும் டிலே பண்ண முடியாது. யார் நான் பெரியவன் என்று சொல்ல முடியாது. அது திட்டவட்டமாக வேதத்தில் எழுதி இருக்கிறது. அடுத்த வாசிங்க. எங்க விளக்கு தண்டில் இருந்து தண்டை நீக்கிட்டா என்ன, விளக்கு மட்டும் நெறியாது அணிஞ்சு போயிடும். அப்புறம் அது என்னத்துக்கு, அது தூக்கி எறியதா, எதுக்கு மேல இருக்குல்ல. அடுத்த வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரை நீயும் வெறுக்கிறாய். ரைட், நல்லது. அப்ப இது எதை குறிக்கிறது? இந்த மதஸ்தர்கள் சொல்லும் போது விக்கிரக ஆராதனைக்காரர்களை இங்கே குறிக்கிறது. சிபிஎம்ல விக்கிரக ஆராதனை நெருப்பு வெளியே போடான்றாங்க. பொருளாசையே விக்கிரக ஆராதனை, அதனால நகை அடுத்தது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இந்த 6 பேர் அங்க முடிஞ்சு போச்சு. அப்புறம் இங்க ஆவியானவர் வந்தாரு. பிதா இருக்காரு, குமாரன் இருக்காரு, தூதர்கள் இத்தனை பேர் வந்துட்டாங்க, யோவானும் வந்துட்டாரு. இங்க எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரணும்? வேதத்தினுடைய ஒழுங்கு புரிஞ்சுக்கணும். ஒழுங்கும் கிரமமும் என்று சொன்னால் இந்த வேதத்தில் அத்தனையும் ஒழுங்கும் கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லைன் யாருக்காகவும் மாறாது. ஏன் இங்க பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இனிமேல் வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறது அவருடைய வேலை. ஆகினால் இந்த சபைகளுக்கு இனிமேல் வரப்போகிற அவங்களுடைய ரிசல்ட், அவங்களுடைய முடிவு, அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிவார்டு என்ன என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறது. வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இப்ப பாருங்க, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிஞ்சுன்னா எதுக்கு கீழ்ப்படிஞ்சு? இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ராபோஜனத்தை சாப்பிடாதவன், அந்த புளிச்ச ரொட்டியை சாப்பிடாதவன், அவங்க மேட்டி மேலே ஈடுபடாதவன், அவனுக்கு என்ன கிடைக்கும்? பரதேசின் மத்தியிலே இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அதுல இருந்து திரும்பலனா பரதேசி யாருக்கு? திருடனுக்குங்க. ஆனா வெளியே என்ன சொல்றாங்க? வெளியே என்ன சொல்றாங்க? நான் சியோன். இவங்களுக்கு நியமிக்கப்பட்டது என்ன? பரதேசி. அது ஜெயம். நீ ஜெயிச்சாத்தே பரதேசி. அதுக்கே இங்க திண்டாட்டமா இருக்குங்க. இவங்க சியோனுக்கு போறாங்க. எவ்வளவு பெரிய பொய் பாத்தீங்களா? எழுதியிருக்கேன் நானு. ஆனா உங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க தெரியுமா? இங்கே பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கு கொடுப்பேன் என்பதற்கு இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் இருக்க தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து காக்கக்கூடிய மாதந்தோறும் காக்கக்கூடிய 12 விதமான கனிகளை, அது ஜீவ விருட்சத்தின் கனி, அது சியோன். அதனால நாங்கள் சியோனுக்கு போவாங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பொய் இது! ஆமான் ஜாதா போறதுக்கு ஒரு பெரிய கூட்டங்க. சொல்லுங்க, சொல்றது யாருங்க சொல்றது? நம்ம கையில உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு இதுல ஆள் இல்லை. இன்னும் நிறைய இருக்கு வேதத்தில் ரகசியங்கள். இப்போ ஒரு சபையை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சபை, எந்தெந்த சபைன்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த சபையில எப்படி இருக்கு? ஓ, இது இப்படியா? ஜனங்களை சொல்லல. அப்பதாங்க வேத வசனம் தாங்க அவங்களை விடுவிக்கும். நம்ம கற்பனையில அங்க போகாத, இங்க போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, உங்களை அப்படி பண்ணிப்படுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. அது யாருக்கு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வசனத்தை தான் எதிர்பார்ப்பாங்க, வேதத்தை எதிர்பார்க்க முடியாது.
அப்ப எதா இருந்தாலும் நம்ம வேதத்தின்படி அவர்களுடைய பேசி அவங்கள சரிப்படுத்தணும். அந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்தணும், தயாராகணும். இது நான் ஒரு காரியம் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. உங்களுக்கு வேதத்தில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னிடத்துல ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணுறதுன்னா என்னங்க? ஆராய்ச்சி பண்ணுறதுன்னா என்ன? தேடி பார்க்கறது. எப்படி தேடணும்? எங்க எந்த வசனம் எதுக்கு போறணும்? நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் இருக்கு. என்ன இருக்கு? அதை வெள்ளியை போல நாடி, அதை வெள்ளியை போல நாடி, புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயம் இன்னதென்று அறிந்து நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீ தேவனுடைய அறிவை கண்டுகொள்வாய். இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குன்னா இங்க வாங்க மாமா மச்சான் அத்தனை பேர் வா போய் எடுத்துட்டு வரலான்னு யாராவது கூப்பிடுவீங்களா? ஒருத்தருக்கும் தெரியாம ராத்திரில போய் விளக்க பிடிச்சிட்டு தோண்டுவீங்களா? அதே மாதிரி எத்தனை நாள் உட்கார்ந்து தோண்டி இருக்கோம். அப்படி வருஷ கணக்காக தோண்டினதனுடைய ரிசல்ட் தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இதை செய்ய முடியாது. நீங்கள் உட்காருவீங்க, அப்போ தான் ஃபோன் வரும், இங்கே ஒருத்தர் இறந்துட்டாங்க, இங்கே ஒருத்தர் பர்த்டே இருக்குது, இங்கே ஜாம் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் ஜாம் பண்ணு போன உட்கார முடியாது. அதுக்காகத்தான் சபையில் 5 வகை ஊழியம் கொடுத்துருக்கு. போதகர் யார் இருக்காங்க? யாருங்க இருக்கா போதகர்னு? மேய்ப்பர்கள் நிறையா இருக்காங்க. போதகத்துவத்துக்கு யாருமே வர்றதில்லை. அப்போ அந்தந்த பதவிக்கு தேவன் தேர்ந்தெடுக்கும் போது அந்தந்த அக்கேயத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால அவங்கள பார்த்து நம்ம பொறாமையோ விரோதியாவே நடக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு இருக்க தாழ்ந்து எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சேன்னா முட்டாள். அவ்வளோ எனக்கு சபை இல்லையே, நான் இவங்களாம் சபையில் வச்சுருக்காங்களே, எனக்கு சபை இல்லையே நான் நினச்சேன். இல்லை, அது இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு சபை இல்லை. என்னுடைய ஊதியம் போதக ஊதியம். நான் போதகம் மட்டும் தான் செய்ய முடியும். ஆகினால வேதத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு ரொம்ப 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 அவசியம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். எந்த சந்தேகமாக இருந்தாலும் பைபிளுக்கு வாங்க. நீங்கள் பைபிளை படிக்கணும், ஆழ்ந்த சிந்தனை வேணும், ஆழ்ந்த அறிவு நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சா நீங்கள் ஒரு 2 பேரோ 3 பேரோ இருக்கிற இடத்துக்கு நான் வர்றேன். இல்லை நீங்கள் வந்து ஆழ்ந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 பேரோ 3 பேரோ எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஹால் இருக்குது, வச்சு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் போதிக்கிறேன். எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சுக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.